வணக்கம் நண்பர்களே. நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா மலை வாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, ஆசனவாய் கட்டிகள், ஆசனவாய் வீக்கம், ஆசனவாயில் ஏற்படக்கூடிய வெடிப்புகள் அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த பதிவில் ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய சிறு கட்டிகள், நம்ம பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெளிப்புறத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆசனவாய் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம்னா, இந்த ஆசனவாயின் வெளிப்பகுதியில் கவனிக்கத்தக்க அளவுக்கு சிறு சிறு கட்டிகள் ஏற்படுவது தான் இந்த எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது பாலிப்ஸாக இருக்கலாம், மோஸ்ட்லி பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு இந்த 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 தசைகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் அது. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீடித்த நாட்களாக உள்ள மலச்சிக்கல், அதிகமான அசை உணவுகளை உட்கொள்வது, மைதா உணவுகளை அதிகமாக உட்கொள்வது, பாலிஷ் போடப்பட்ட அரிசி அதிகமாக பயன்படுத்துறது போன்றவையெல்லாம் மலச்சிக்கல் ஏற்படுத்தி மலவாய் சூட்டை அதிகப்படுத்தி இந்த மூலாதாரத்தினுடைய வெப்பநிலையை கூட்டி அது ஒரு காலகட்டத்தில் என்னவா மாறும்னா எக்ஸ்டர்னல் பைல்ஸ், இன்டர்னல் பைல்ஸ் அப்படி மாறும். ஸோ வெளிப்புற ஆசனவாயில் கவனிக்கத்தக்க அளவுக்கு கட்டிகள் இருந்ததுன்னா ஒரு எளிமையான ஹோம் ரெமெடி. முதல் வேலை நீங்கள் பண்ணிக்கிறது, மலச்சிக்கல்லேருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளணும். எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல. காலையில் அந்த 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நல்லா ஃப்ரீயாக, பெரிய அழுத்தம் எதுவும் இல்லாமல், சிக்கல் எதுவும் இல்லாமல் மலம் கழிக்கணும். அதற்கு உண்டான உணவுகளை தேர்வு பண்ணணும். ஏற்கனவே நிறைய பதிவில் நம்ம பதிஞ்சாச்சு, நீங்கள் அதை போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ரெமெடியாக என்ன எடுத்துக்கலாம்? கட்டியினுடைய அளவை ஷ்ரிங்க் பண்ணுறதுக்கு அல்லது சுருக்குவதற்கு, மேலும் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 3 பொருட்கள் இருந்தால் போதும், ஆசனவாயை மிக அருமையாக பராமரிக்கலாம். தேவையானது ஒரு கைப்பிடி அளவிற்கு துத்தி இலை. எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் துத்தி இலை. அதை கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சு துத்தி இலை ஒரு கைப்பிடி அளவிற்கு அந்த நடு நரம்புகளை நீக்கி விட்டு வைத்துக் கொள்ளுங்கள். 2வது ஒரு 2 சின்ன வெங்காயம். 3வது ஒரு 50 ml அளவிற்கு விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெயில் 2 சின்ன வெங்காயத்தை முதல்ல ஃப்ரை பண்ணுங்க. அது நல்ல பொன்னிறமாக வறுபட்டதுக்கு பிறகு தனியாக எடுத்து வச்சுட்டு, அதே எண்ணெயில் அந்த ஒரு கைப்பிடி துத்தி இலையை போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அதுவும் நல்லா வதங்கி இலையெல்லாம் நல்லா சுருங்கி மடியும். அந்த நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதே விளக்கெண்ணெயில் துத்தி இலை மற்றும் இந்த ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயம் 3ஐயும் நல்லா மை போல் அரைச்சிக்கணும். அம்மியில் வச்சு அம்மியிலையோ அல்லது மிக்சிலையோ மை போல் அரைச்சி எடுத்து வச்சுட்டு, இரவு நேரத்தில் ஆசனவாயினுடைய வெளிப்பகுதி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் கை இந்த பகுதியை ஆசனவாயாக நீங்கள் கருதுனீங்க அப்படின்னா, ஸோ இது ஷார்ட்ஸ் வீடியோ அப்படிங்கிறனால 3 மினிட்ஸ் தான் இதில் கொடுக்க முடியுது. இதோட கம்ப்ளீட் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும், இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்குறேன். ப்ளே பட்டன் இருக்கு பாருங்கள், அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கோம் வீடியோட லிங்க், போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.